நமஸ்காரம். சேஷாத்ரி ஃப்ரம் ஆன்கால் ஹெச்ஆர். இன்னைக்கு இந்த கோட்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கிறதுல கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி அதை பத்தி அதுல என்னென்ன மாறுதல்கள், அது எந்தெந்த சட்டங்களை உள்ளடக்கி வருது அப்படிங்கிறத பத்தி ஒரு ஹைலைட்ஸ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இதோட பெனிஃபிட் கிடைக்கும். அது இல்லாம இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெச்ஆர் ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமா நிறைய பேர் பயனடையலாம். கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020 பாத்தீங்கன்னா எந்தெந்த சட்டங்களை உள்ளடக்கி இந்த கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டிங்கிறது வந்திருக்கு. பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட், கிராஜுவிட்டி பே பண்றது பத்தி, பிஎஃப் ஆக்ட், இஎஸ்ஐ ஆக்ட், எம்ப்ளாயிஸ் காம்பன்சேஷன் ஆக்ட், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், compulsory notification of vacancies act, maternity act, senior workers welfare fund, building and other construction workers welfare cess, unorganized workers social security act. இந்த சட்டங்களை உள்ளடக்கி தான் கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆக்ட் அமலாக போகுது. அப்ளிகபிலிட்டி பார்த்தோம்னா as on today ஷெட்யூல்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பொருத்தமா இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய புதுசா வந்திருக்கக்கூடிய கோட் ஆன் சோசியல் எல்லா கோட்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னன்னா இட் இஸ் வைடனிங். அதுவும் சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து எல்லா செக்டாருக்கும் வைடன் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. செக்ஷன் 1/4 செக்ஷன் 1/8 அதை வந்து கிளியரா டிஃபைன் பண்ணுது. என்னன்னா இது சேம் டெஃபினேஷன் தான். டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயிஸ், அதாவது பிஎஃப், கிராஜுவிட்டி, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் எல்லாமே வந்து சாப்டர் 3ல வந்து பிஎஃப் பத்தியும், சாப்டர் 5ல வந்து கிராஜுவிட்டி, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் பத்தி சாப்டர் 6ல இருக்கு. இது எல்லாத்துக்குமே எலிஜிபிள். என்னென்ன யாரு எலிஜிபிள்னா, எந்தாவது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல 20 அல்லது அதற்கு மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எலிஜிபிள். அதாவது ஸ்பெசிஃபைடு செக்டார்ல இருந்து மாறி அந்த நம்பர் கவுண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்ததா வந்து சொல்லியிருக்கக்கூடிய சாப்டர் 4ல வந்து இஎஸ்ஐ பத்தி சொல்லியிருக்கு. இஎஸ்ஐல 10 அல்லது அதற்கு மிக மிக அதிகமான எம்ப்ளாயிஸ் இருந்தா அந்த இஎஸ்ஐ சட்டம் பொருந்தும். இதுவும் ஏற்கனவே இருக்கிறது தான். ஒன்லி திங் இது வந்து அதாவது ஷெட்யூல்டு எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம எல்லாருக்குமே இது பொருந்தும். எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருந்தாலும், எந்த ஃபேக்டரியா இருந்தாலும் 10க்கு மேற்பட்டவர்கள் இருந்தா இஎஸ்ஐ ஆக்ட் பொருந்தும். இன்னொன்னு என்னன்னா, இதுல ஸ்பெசிபிக்கா வந்து ஏதாவது ஹசார்டஸ் இல்ல லைஃப் த்ரெட்டனிங் ஆக்குபேஷன் இருந்ததுன்னா ஈவன் 1 எம்ப்ளாயி இருந்தா கூட இந்த சட்டம் இஎஸ்ஐ பொருந்தும். அது இல்லாம பிளான்டேஷன் willingness, they have to give the willingness to the ESI corporation, then ESI act பொருந்தும், அவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, மேஜர் திங் வந்து வாலண்டரியா we can cover even the நம்ம வந்து வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா we can come out in case. அதாவது வந்து ஒன்ஸ் உள்ள போனோம்னா மினிமம் 5 years we should be the member of the அந்த PFO ESI இருக்கணும். 5 years அப்புறம் we can come out. அடுத்தது வந்து இன்னொரு திங் என்னன்னா, செக்ஷன் 2/88ல வந்து எம்ப்ளாயின்ற அந்த டெஃபினிஷன் பண்ணும்போது வேஜ் சீலிங், பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐக்கு இப்ப இருக்கக்கூடிய வேஜ் சீலிங். இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பிஎஃப்க்கும் இஎஸ்ஐக்கும், பிஎஃப்க்கு வந்து 15,000, இஎஸ்ஐக்கு 21,000 ஆல்ரெடி வேஜ் சீலிங் இருக்கு. அதுக்கு மேல இருக்கவங்க இஎஸ்ஐல கவர் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இந்த வேஜ் சீலிங் இஸ் கோயிங் டு கண்டினியூ. எவ்வளவு அமௌண்ட்ன்றதை இட் வில் பி பிரிஸ்கிரைப்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் இந்த ப்ரொவிஷன் வந்து இந்த சட்டத்திலையும் சோசியல் செக்யூரிட்டி கோட்லயும் இருக்கு. சரி, வேஜஸ் இது வந்து ஒரு மேஜரான ஒரு டிஃபரன்ஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டு சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட்ல வந்திருக்கக்கூடிய எல்லா கோட்லயுமே வந்து இதுல மேஜர் கோட்ஸை பொறுத்த வரைக்கும், இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ கோட்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜர் திங் என்னன்னா, இட் டெஃபினிஷன் இஸ் சேம் ஃபார் ஆல் த கோட்ஸ். இப்போ எக்ஸிஸ்டிங் கோட் எடுத்தோம்னா டிஃபரெண்ட் டெஃபினிஷன் ஃபார் ஒவ்வொரு ஆக்டுக்கும் டிஃபரெண்டான டெஃபினிஷன் இருக்கும். ஆனா இதை பொறுத்த நியூ கோட்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் டெஃபினிஷன், வேஜஸ் டெஃபினிஷன் எடுத்தோம்னா சேம் எல்லா கோடுக்கும் சேமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், பிஎஃப்க்கு என்ன எதெல்லாம் இன்க்ளூசிவ் பிஎஃப்க்கு எடுத்தோம்னா பேசிக், டிஏ, ரீடைனிங் அலவன்ஸ். எதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் பண்ணா ஹெச்ஆர்ஏ, ஓடி, போனஸ். இதே வந்து இஎஸ்ஐக்கு போனோம்னா ஆல் ரெமுனரேஷன், எவ்ரிதிங் பெய்டு கேஷ் எல்லாமே வந்து அதுக்கு இன்க்ளூசிவ் ஆயிருது. எக்ஸ்க்ளூசிவ்ன்றது பிஎஃப், இஎஸ்ஐ, எல்டிஏ, வேற எதனா பெர்குசிட். மெட்டர்னிட்டி பெனிஃபிட் எடுத்தோம்னா பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ, அதர் கேஷ் அலவன்ஸ். எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி வந்து போனஸ், ஓடி இதெல்லாம். அதே வந்து கிராஜுவிட்டி எடுத்தோம்னா பேசிக், டிஏ மட்டும் தான் இன்க்ளூசிவ், மீதி எல்லாம் எக்ஸ்க்ளூசிவ். Then employee compensation act எடுத்தோம்னா almost any privilege
or benefits which is capable of being estimated in money are inclusive. Exclusive வந்து traveling allowance, PF contribution payment. So wagesன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சட்டத்திலையும் ஒவ்வொன்றா மாறிட்டே இருக்கு. ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி ஆகட்டும், மற்ற கோட்ஸ்லயே ஆகட்டும், wages is same, going to remain same. Section 2 of 88ல சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட்ல இந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. என்னன்னா சேம் டெஃபினிஷன் தான் அதர் ஆக்ட்ஸ்லயும் இருக்கு. இட் இன்க்ளூட்ஸ் பேசிக் பே, டிஏ அண்ட் ரீடைனிங் அலவன்ஸ். என்னென்ன எக்ஸ்க்ளூட்ன்றதையும் அது ஸ்பெசிஃபை பண்ணிருக்கு. என்னென்ன எக்ஸ்க்ளூட்ஸ்னா ஸ்டாச்சுட்டரி போனஸ், ஏதாவது அகாமடேஷன், கம்பெனி ஹஸ் ப்ரொவைடட் அகாமடேஷன், ஏதாவது யூட்டிலிட்டிஸ், எதனா எலக்ட்ரிசிட்டி, ஏதாவது வாட்டர் எதனா பண்ணா அதுவும் எக்ஸ்க்ளூசிவ். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் ஆர் பென்ஷன் ஃபண்ட் அதெல்லாமும் எக்ஸ்க்ளூசிவ். கன்வெயன்ஸ் அலவன்ஸ் ஆர் வேல்யூ ஆஃப் டிராவலிங் கன்செஷன் கொடுத்தோம்னா அது எக்ஸ்க்ளூசிவ். ஸ்பெஷல் எக்ஸ்பென்சஸ் டு நேச்சர் ஆஃப் ஒர்க் கொடுத்தோம்னா அதுவும் எக்ஸ்க்ளூசிவ். ஹெச்ஆர்ஏ எக்ஸ்க்ளூசிவ். பேமெண்ட் பேயபிள் அண்டர் எனி அவார்ட் ஆர் செட்டில்மெண்ட் எதனா கொடுத்தோம்னா அதுவும் எக்ஸ்க்ளூசிவ். ஓடி எக்ஸ்க்ளூசிவ். கமிஷன் எக்ஸ்க்ளூசிவ். In case of any gratuity paid, that is also exclusive of wages. So retrenchment compensation இதெல்லாம் exclusive. இதெல்லாம் exclusive. It is going to remain in all the courts லயும் இது வந்து ரிமைன் ஆகுது. அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. சரி, இப்போ வந்து இதனால என்ன வேஜ், இப்போ சோசியல் செக்யூரிட்டியில வேஜை வந்து ஒரே மாதிரி டிஃபைன் பண்ணதுனால என்ன ஆகுது? எஸ், ஒரு சில நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்கு. அதுவும் ஃபினான்ஷியலா அஃபெக்ட் பண்ணக்கூடிய சேஞ்சஸ்லாம் இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா இப்ப இருக்கக்கூடிய வேஜ் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். பேசிக் வந்து 30, DA வந்து 10 rupees, HRA 15 rupees, special allowance 20, other allowance 15, statutory bonus 10. So put together total 100 அப்படிங்கிற salary இருந்ததுன்னா PF என்ன பண்ணுவோம்? Basic, DA and special allowance இதை put together போட்டோம்னா 60 rupees is the wage. அதை பொறுத்த வரைக்கும் PF பொறுத்த வரைக்கும். ESI பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் மந்த்லி போறதோ அது ஃபுல்லா, that is 100 rupees-உம் அதோட வேஜ்னு கால்குலேட் பண்ணுவோம். கிராஜுவிட்டி கால்குலேட் பண்ணோம்னா பேசிக் பிளஸ் DA தான் எடுப்போம். மெட்டர்னிட்டிக்கு ஃபுல் எவ்ரிதிங் வில் டேக். ஆனா ப்ரொபோஸ்ல வந்து இப்போ இதே வந்து மாற போறது, என்ன மாறும்? இது வந்து நியூ கோட் பிரகாரம் எல்லாத்துக்குமே எல்லாம் எதை பிஎஃப் கால்குலேட் பண்ணாலும் தட் இஸ் 60 rupees பேசிக், DA, ஸ்பெஷல் அலவன்ஸ். ஆர் யூ ஆர் கோயிங் ஃபார் கிராஜுவிட்டி, இட் இஸ் சேம். மெட்டர்னிட்டி பெனிஃபிட், இட் இஸ் சேம். எவ்ரிதிங் இட் இஸ் கோயிங் டு சேம். ஒன்லி ஒன் திங், இங்க ஒரு பெரிய டவுட்னு சொல்லலாம், ஆர் மேபி கிளாரிபிகேஷன் வந்து வரக்கூடிய ரூல்ஸ்ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஏன்னா இஎஸ்ஐயும் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டும் இப்ப இருக்கக்கூடியதுல இருந்து கம்மி ஆகிற மாதிரி இருக்கு இந்த டெஃபினிஷன் பிரகாரம். ஸோ மேபி கிளாரிபிகேஷன் சோசியல் செக்யூரிட்டி ரூல்ஸ் வரும்போது அதுல கிளாரிஃபை ஆகும். இன்னும் எக்ஸ்க்ளூஷன், இங்க வந்து மெயின் வேஜஸ் டெஃபினிஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸ்க்ளூஷன் ஷுட் நாட் பி மோர் தென் 50% ஆஃப் த வேஜஸ் அப்படிங்கிறது தான் இங்க மேஜர் திங். ஸோ அதாவது அதர் அலவன்சஸ் எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்ஸ் வந்து 50% விட தாண்டக்கூடாது. ஸோ பேசிக் பேலன்ஸ் 50% இருக்கணும் அப்படின்றது மெயினான இது. இன்னொன்னு பார்த்தோம்னா இதனால என்ன ஆக போகுது? கண்டிப்பா பிஎஃப் வந்து கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகும், அஸ் வெல் அஸ் கிராஜுவிட்டி கால்குலேஷன்ல இன்க்ரீஸ் ஆக போகுது. லீவ் என்கேஷ்மெண்ட் ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி கொடுக்க போகுது அதுவும் வந்து லீவ் என்கேஷ்மெண்ட்டும் பேசிக் டிஏ பேஸ் பண்ணி தான் கொடுப்போம். அப்படி கொடுக்கறதுனால அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. பர்டிகுலர்லி ஆஸ் எம்ப்ளாயர், ஆஸ் ஃபைனான்ஸ் என்ன பண்ணணும்னா லீவ்ஸ் இப்போ வந்து வேஜ் ஸ்ட்ரக்சரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து இப்பவே நம்ம அதுக்கேற்ற மாதிரி நியூ கோடுக்கு ஏற்ற மாதிரி சரி பண்ணி வச்சுக்கணும். இன்னொன்னு கிராஜுவிட்டி ஆக்சுரியல், லீவ் ஆக்சுரியல் வேல்யூஸ் எல்லாம் கோயிங் டு பி அப்வர்ட்ல வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் அது என்னென்ன பண்ண போறோமோ அதையும் நம்ம சரி பண்ணி வச்சுக்க வேண்டியது ஆஸ் எ எம்ப்ளாயருக்கு ஒரு பொறுப்பு. அடுத்ததா எம்ப்ளாயர், யாரெல்லாம் எம்ப்ளாயர் ஆக்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றது? எல்லாமே who are all directly or through any person on behalf of any person, one or more employees in his establishment, they are called employer. இன்னொன்னு என்னன்னா, it is not including contractor in PF ESI செப்பரேட் டெஃபினிஷன் கொடுத்திருக்கு. அது கான்ட்ராக்டர்னா யாரு பிரின்சிபல் எம்ப்ளாயர் அப்படிங்கிறது. ஆனா ப்ரொபோஸ்ட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் சோசியல் செக்யூரிட்டி கோட பொறுத்த வரைக்கும் இட் இன்க்ளூட்ஸ் கான்ட்ராக்டர் ஆல்சோ ஆஸ் எ எம்ப்ளாயர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த டிசீஸ்ட் எம்ப்ளாயர் ஆல்சோ எம்ப்ளாயர் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இதனால என்ன மெயின் திங் இங்க இருக்கு, எப்பவுமே இப்போ இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஏதாவது கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டியோட கோட்ஸ் இருக்கா, அதாவது பிஎஃப் இஎஸ்ஐ கோட் இருக்கான்னு பார்த்து தான் அவங்களுக்கு கான்ட்ராக்ட், மேன் பவர் கான்ட்ராக்ட் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை இன் த கான்ட்ராக்ட் who is going to take care of their gratuity, who is going to take care of their bonus. இதெல்லாம் வந்து கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணணும்.
அதுல ஸ்பெசிஃபை பண்ணாலுடைய இல்லைன்னா என்ன ஆகும்னா இல்லையா பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கும் அவரும் எனிவே கான்ட்ராக்டர்ஸ் எலிவேட்டட் டு த எம்ப்ளாயர் கேட்டகரி, அதாவது மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து பண்ணியிருந்தாலும் பட் ஃபைனலி இட் கம்ஸ் டு த பிரின்சிபல் எம்ப்ளாயர். அதனால அந்த கான்ட்ராக்ட் எது சைன் பண்ணாலும் அதுல கிளியரா வந்து போனஸை பத்தியும் கிராஜுவிட்டியை பத்தியும் எல்லாம் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்றத என்ஷூர் பண்ண வேண்டியது ஹெச்ஆரோட கடமை. அடுத்தது எம்ப்ளாயி. அகைன் எம்ப்ளாயி வந்து ஒரு செக்ஷன் 2Fல வந்து பிஎஃப்க்கும் 2(9)ல வந்து இஎஸ்ஐக்கும் டிஃபைன் பண்ணியிருக்கு. ஆனா அந்த ப்ரொபோஸ்ட் ஆக்ட்ல எம்ப்ளாயின்னும் போது இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா வந்து ஒரு நமக்கு வந்து டெஃபினேஷன் கிடைக்குது. என்னன்னா அதர் தன் அப்ரெண்டிஸ் எம்ப்ளாயி, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது இல்லாம வேஜஸ் வந்து by encashment employed wages by an establishment either directly or through a contractor. இங்க இன்னொரு இது வந்து through a contractor னு கொடுத்ததுனால they are also contract employees, also employee, as well as they are eligible for all the social securities that including gratuity. So even contract employee கூட கிராஜுவிட்டிக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது இந்த டெஃபினேஷன் மூலமா நமக்கு தெரியுது. ஸோ அதனாலதான் எந்த கான்ட்ராக்ட் யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை ப்ராப்பர்லி அந்த கிராஜுவிட்டி பார்ட் எல்லாம் ஸ்பெசிஃபை ஆயிருக்கான்னு பார்க்கணும். இன்டெப்தா இன்னொன்னு வந்து ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு, மேனுவல், ஆபரேஷனல், சூப்பர்வைசரி, மேனேஜரியல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், டெக்னிக்கல், எவ்ரிதிங் எல்லாரையும் வந்து எம்ப்ளாயி கேட்டகரியில கிளியரா கொண்டு வந்திருக்கு. ஸோ அதனாலதான் அப்பதான் பெனிஃபிட்டை பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அடுத்ததா பார்த்தோம்னா அதே செக்ஷன் 226ல வந்து சாப்டர் 3 வந்து டீல்ஸ் வித் பிஎஃப், சாப்டர் 4 டீல்ஸ் வித் இஎஸ்ஐ. சோ அதுல எம்ப்ளாயின்றது இங்கதான் அந்த வேஜ் சீலிங் சொன்னேன் இல்லையா, அந்த வேஜ் சீலிங்க இங்க டிஃபைன் பண்ணிருக்கு. ஷால் மீன் such employee drawing wage less than or equal to wage ceiling notified by the central government. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய வேஜ் சீலிங்க்கு கீழே இருக்கிறவங்க தான் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 3 பிஎஃப்க்கும் சாப்டர் 4 இஎஸ்ஐக்கும் எம்ப்ளாயி அப்படிங்கிற டெஃபினிஷனுக்கு வரும். நியூ டேர்ம்ஸ், ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் இந்த சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட்ல இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டியது. இது இந்த டேர்ம்ஸை பத்தி இவங்களுக்கு எல்லாம் என்னென்ன சோசியல் செக்யூரிட்டி கொடுக்கணும்ன்றது ஸ்பெசிஃபை பண்ணல, ஆனா அந்த ஸ்பெசிபிகேஷன் வந்து வேற விதமா கொடுத்துருக்கு. சரி என்னென்னன்றது பார்ப்போம். ஜிக் ஒர்க்கர் அப்படின்றது செக்ஷன் 2(35)ல டிஃபைன் பண்றாங்க. யாரு ஜிக் ஒர்க்கர்னா, அதாவது ட்ரெடிஷ்னலா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாது. ரிலேஷன்ஷிப் இல்லாம ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை பண்றதுக்கு ஒருத்தர் வராரு, அந்த ஒர்க்கை பண்ணி முடிக்கிறாரு, பேமெண்ட் வாங்குறாரு, போறாரு. தட் இஸ் கால்ட் ஜிக் ஒர்க்கர். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிக்சட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட். இது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். பிக்சட் பீரியடுக்கு மட்டும் அவர் ஒர்க் பண்றாரு. இந்த பிக்சட் டர்ம் எம்ப்ளாயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து இது சோசியல் செக்யூரிட்டி மூலமா கிராஜுவிட்டி இஸ் கோயிங் டு get the fixed term employees also. Earlier it was not that they are going to get. அடுத்ததா வந்து செக்ஷன் 2(36)ல ஹோம் பேஸ்ட் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா the production of goods and services for an employer in his home. அதாவது நம்ம ஃபேக்டரிக்காக எம்ப்ளாயருக்காக கூட்ஸையோ சர்வீஸையோ வீட்டுல இருந்தே கொடுக்கக்கூடியவங்க, வீட்டுல இருந்தே அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க, இல்ல கூட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, இல்ல வீடு இல்லாம ஏதோ வேற அதர் தேன் ஃபேக்டரி, அதர் தேன் எம்ப்ளாயர் பிரீமிசஸ் இல்லாம வேற ஒரு இடத்துல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா they are called a home based worker. செக்ஷன் 2(36)ல அது சொல்லியிருக்கு. செக்ஷன் 2(60) and 61 வந்து பிளாட்ஃபார்ம் ஒர்க் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர் அப்படிங்கறத வந்து டிஃபைன் பண்றது. யாரெல்லாம் பிளாட்ஃபார்ம், சேம் இதுவும் வந்து எதுவும் ட்ரெடிஷனலா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இல்லாம வந்து இண்டிவிஜுவல்ஸ், அதாவது தேர் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வந்து டு அக்சஸ் த அதர் ஆர்கனைசேஷன், அதாவது அவங்க எல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட். அந்த ஸ்பெஷல் ஒர்க்குக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட வேலையை வாங்கிக்கிட்டு அதுக்கு உண்டான பேமெண்ட் கொடுக்குது. தே ஆர் கால்ட் ஏ பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர். அது ஸ்பெஷலிஸ்ட வந்து பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர் அப்படிங்கிறோம். அடுத்ததா வந்து அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர். யாரெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்? அதாவது ஹோம் பேஸ்ட் ஒர்க்கர் ஏற்கனவே பார்த்திருக்கோம். செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒர்க்கர், வேஜ் ஒர்க்கர், இனி அன்ஆர்கனைஸ்ட் செக்டர், இல்ல ஆர்கனைஸ் செக்டர்லயே வந்து இந்த பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் கவர் ஆகாம இருக்காங்க. தே ஆர் கால்ட் ஏ அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர். செக்ஷன் 2(86) அது சொல்றது. இன்னொன்னு வந்து புது டேர்ம் வந்து அக்ரிகேட்டர் அப்படிங்கிறது. இது வந்து எல்லாருக்குமே புதுசான ஒரு வார்த்தை. இது என்ன, யாருன்னா டிஜிட்டல் இன்டர்மீடியரி ஆர் எ மார்க்கெட் பிளேஸ் ஃபார் எ பையர் ஆர் யூஸ் த சர்வீசஸ் டு கனெக்ட் வித் த செல்லர் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர். யாரு சொல்லுங்க? ஓலா, ஊபர், சொமேட்டோ இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, தேர் ஆர் கம்மிங் அண்டர் அக்ரிகேட்டர் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில. ஷெட்யூல் 7 வந்து அதுல கொடுத்துருக்கு யார் யாரெல்லாம் வந்து அக்ரிகேட்டரா வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். ஒரு 9 பேரை வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். சரி, இவங்களை பத்தி அந்த ஏற்கனவே சொன்னதுதான். கோடான் சோசியல் செக்யூரிட்டி வந்து இவங்களுக்கு எல்லாம் என்னென்ன செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்கேயுமே சொல்லல. ஜிக் ஒர்க்கருக்கோ பிளாட்ஃபார்ம் ஒர்க்கருக்கோ சொல்லல. ஆனா ஒண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா செக்ஷன் 114ல வந்து
central government has to provide, central government and state government should notify the scheme for these workers. அவங்களுக்கு உண்டான சோசியல் செக்யூரிட்டி கிடைக்கக்கூடிய ஸ்கீமை வந்து அவங்க சொல்லணும் அப்படிங்கிறது செக்ஷன் 114 சொல்லியிருக்கு. செக்ஷன் 113 வந்து இந்த எல்லா இந்த சொல்றோம் இல்லையா, ஜிக் ஒர்க்கர், பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர், இவங்க எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இது பண்ணணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து ஆதார் பேஸ்ல இருக்கும். முக்கியமான ஒரு சேஞ்ச் சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட பொறுத்த வரைக்கும் என்ன, டிஜிட்டலைசேஷன். எவ்ரிதிங், எல்லா பெனிஃபிஷியரியும் எல்லா எம்ப்ளாயும் தே ஆர் லிங்க்டு வித் ஆதார். ஆதார் மூலமா தான் எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும், எல்லா சோசியல் செக்யூரிட்டி நார்ம்ஸும் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனும் ஆதார் பேஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். இந்த ஜிக் ஒர்க்கர்ஸும் தே ஹாவ் டு ரிஜிஸ்டர் பேஸ்ட் ஆன் ஆதார் லிங்க்டு பேஸ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அடுத்ததா கிராஜுவிட்டி. இப்ப கிராஜுவிட்டியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 5 years கண்டினியூஸ் சர்வீஸ் இருந்தா தே வில் பி எலிஜிபிள் ஃபார் த கிராஜுவிட்டி. ப்ரொபோஸ்ட் ஆக்ட்ல வந்து ஒரு சேம் தான், இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. கிராஜுவிட்டி கால்குலேஷன் ஆல்சோ சேம். ஒன்லி ஒன் திங் வந்து ஃபிக்ஸட் டர்ம் எம்ப்ளாயிஸ் ஆர் கோயிங் டு ஆடட். அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் 1 year 2 year அப்படின்னு இருந்ததுன்னா அந்த 1 year உண்டான கிராஜுவிட்டி கொடுக்கணும். ஐஆர் கோட்ல வந்து 1 year மினிமம் இருக்கணும் எஃப்டின்னு சொல்லியிருக்கு. ஆனா இங்க வந்து சோசியல் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த ஈவன் அதை பத்தி எதுவுமே பேசல. ப்ரோரேட்டா பேசிஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கு. என்னது வேஜ் டெஃபினிஷன் வந்து சேஞ்ச் ஆகுறதுனாலையும், இந்த வந்து அதாவது வேஜ் டெஃபினிஷன் பேசிக் இன்க்ரீஸ் ஆகுறதுனாலையும், ஃபிக்ஸட் டர்ம் எம்ப்ளாயி உள்ள வரதுனாலையும் இந்த கிராஜுவிட்டி எலிஜிபிலிட்டிக்கு, ஸோ கிராஜுவிட்டியோட லயபிலிட்டி ஃபார் த எம்ப்ளாயர் கோயிங் டு இன்க்ரீஸ். இன்னொன்னு ஒண்ணு இந்த சட்டத்துல சொல்லியிருக்குன்னா, இந்த இன்சூரன்ஸ் நம்ம இப்போ கிராஜுவிட்டிக்காக நம்ம வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு எல்ஐசியில வந்து ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து வி கேன் கோ ஃபார் அதர் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ், பிரைவேட் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் ஆல்சோ ஐஆர்டிஏ நார்ம்ஸை ஃபாலோ பண்ண முடியும். அடுத்ததா வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கிராஜுவிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இருக்கக்கூடிய டோட்டல் சேலரி வந்து 50,000, அதுல பேசிக் 20, ஹெச்ஆர்ஏ வந்து 10,000, அதர் அலவன்ஸ் 9,000, பிஎஃப் 2,400 ரூபாய், ஸ்டாச்சுட்டரி 4,166, ஸ்பெஷல் அலவன்ஸ் 4,267, புட்டுகதர் 50,000. இதை பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக் நம்ம வேஜஸ் கிராஜுவிட்டி கால்குலேட் பண்ணா என்ன பண்ணுவோம், பேசிக் 20,000. ஸோ 20,000 என்ன பண்ணுவோம், 20,000 டிவைடட் பை 26 இன்டூ 15 நாள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இன்டூ 10 years, இன்கேஸ் 10 years சர்வீஸ் தான் போட்டோம்னா 1,15,385 அவருக்கு உண்டான கிராஜுவிட்டியா வரும். ஆனா நியூ கோட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா there are some part are inclusive, exclusive part அப்படின்றது. எக்ஸ்க்ளூசிவ் பார்ட் வந்து அந்த அலவன்சஸ் that should not more than 50%, you should keep in mind. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூசிவ் பார்ட் என்னென்ன, அந்த 20,000 பேசிக், ஸ்பெஷல் அலவன்ஸ் சொல்லக்கூடிய 3,667. பிஎஃப் கால்குலேட் பண்ணும்போது இட் ஷுட் பி ஆன் பேசிக். அதுக்குண்டான வேஜஸ்ன்றதுல 50% ஆஃப் வேஜஸ்ல வந்து எக்ஸ்க்ளூசிவ் பார்ட் இல்லாம பாத்துக்கணும். அப்படி பார்த்தோம்னா இதை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள பொறுத்த வரைக்கும் 25,000, தட் இஸ் 20,000 பிளஸ் 3,667, அதை போட்டோம்னா 23,667 பிளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் பார்ட். எக்ஸ்க்ளூஷன் பார்ட் 50% விட அதிகமா போகுது. அந்த அதிகமாக போகக்கூடிய அந்த பார்ட்டியும் பேசிக்ல இங்க சேர்த்தோம்னா டோட்டல் 25,000. ஸோ அதர் எக்ஸ்க்ளூசிவ் பார்ட் 25,000, இது இன்க்ளூசிவ் பார்ட் வந்து 25,000. 25,000க்கு 12% நம்ம கால்குலேட் பண்ணும்போது 3,000 வந்து பிஎஃப் வருது. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும், கிராஜுவிட்டி கால்குலேஷன்ல எப்படி இதுவாகும், கிராஜுவிட்டி இப்போ வந்து ஏற்கனவே எடுத்தது வந்து எக்ஸிஸ்டிங் எடுத்தது 20,000. இப்போ ப்ரப்போஸ்ல கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி எடுத்தோம்னா 25,000 will become a wage அப்படின்றது. அதுக்கு கால்குலேட் பண்ணும்போது it is going to 1,44,231. so drastic increase is there in gratuity. சரி, அடுத்ததா வந்து வேற என்ன ஃபீச்சர்ஸ் இந்த சோசியல் செக்யூரிட்டியில நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. ஃபுல்லா எல்லாத்தையும் இது பண்ணா மணிக்கணக்கில் ஆகும். ஸோ அதர் ஃபியூச்சர்ஸ் ரத்ன சுருக்கமா பார்க்கலாம். என்னன்னா செக்ஷன் 111ல வந்து எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், எல்லா ரெக்கார்ட்ஸுமே எதுவுமே மேனுவல் தேவையில்லை, எல்லாமே எலக்ட்ரானிக்ல மெயின்டைன் பண்ணா போதும் அப்படின்றது. ஸோ எவ்ரிதிங் வேஜ் எவ்வளவு கொடுத்தோம், என்ன டிரெக்ஷன், ஸோ எவ்ரிதிங் எல்லாத்தையும் வந்து எலக்ட்ரானிக் மோட். ஸோ எவ்ரிதிங் we have to prepare ourselves to maintain the record electronic mode. ஸோ அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பண்ணி வச்சுக்கணும். இன்னொன்னு ஒரு மேஜர் டிராஸ்டிக் சேஞ்சுன்னு சொல்லலாம், வெப் பேஸ்ட் ரேண்டமைஸ்ட் செலக்ஷன் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் வந்து கண்டினியூஸா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வெப்பே அதாவது டிஜிட்டலே தானாவே வந்து அதுவே வந்து செக் பண்ணி யாரை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணிக்கும். அது டிசைட் பண்ணி அதுவும் ஃபேஸ்லெஸ் இன்ஸ்பெக்ஷன், யாரும் வந்து இங்க வரவெல்லாம் போறது இல்லை கம்பெனிக்கு. ஸோ ஃபேஸ்லெஸ் வெப் மூலமாவோ என்ன மெயில் மூலமாவோ அப்படிதான் வந்து நடக்க போகுது. செக்ஷன் 122(3) வந்து இதை சொல்றது. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா லிமிடேஷன் ஆஃப் ரெக்கவரி ஆஃப் எனி டியூஸ்.
இப்ப வந்து எத்தனை வருஷத்துக்கு உண்டான ரெக்கார்டை வச்சுட்டு இருக்கணும், எவ்வளவு நேரத்துக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய குழப்பங்கள் இருக்கும். எவ்வளவு நேரத்துக்கு வேணாலும் அவங்க வந்து டிக் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு. இப்ப பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் தான். 5 வருஷத்துக்குள்ள உள்ளான டியூ மட்டும்தான் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்ல என்கொயரியோ இது பண்ண முடியும். அதே நேரத்துல அந்த என்கொயரி ஸ்டார்ட் பண்ணா 2 இயர்ஸ்ல இட் ஷுட் கம்ப்ளீட். செக்ஷன் 125ல வந்து இதை பத்தி பேசியிருக்கு. இன்னொன்னு ஒண்ணு நிறைய பிஎஃப் ரிட்டர்ன், இஎஸ்ஐ ரிட்டர்ன், அந்த ரிட்டர்ன் இந்த ரிட்டர்ன் எல்லாம் போச்சு. செக்ஷன் 123 ஒன்லி ஒன் சிங்கிள், அதுவும் எலக்ட்ரானிக் ரிட்டர்ன், இட் இஸ் நாட் அ மேனுவல் ரிட்டர்ன் அப்படிங்கிறதையும் கிளியரா சொல்லியிருக்கு. இன்னொன்னு வந்து பெனால்டிஸ் போக வேண்டாம். ஸோ பெனால்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத அதையும் சொல்லியிருக்கு. இன்னொன்னு வந்து ஆதார் லிங்க்டு ஐடென்டிபிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிஷியரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே சொன்னதுதான், எல்லாமே ஆதார் லிங்க்ல தான் எல்லா பெனிஃபிஷியரியும் எம்ப்ளாயி. ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்தோம்னா பிஎஃப்ல பார்த்தோம்னா ஆதார் லிங்க் ஆனாதான் வந்து பிஎஃப் எம்ப்ளாயி என்ரோலே பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. ஈவன் டிஜிட்டல்னு பார்க்கும்போது ஸ்ரம் சுவிதா அந்த போர்ட்டல் மூலமா போய் தான் நம்ம வந்து இஎஸ்ஐ கோடோ பிஎஃப் கோடோ எதையுமே வாங்க முடியும். இப்ப வந்து மேனுவல் எதையுமே அக்செப்டே பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஆன்லைன் மூலமா தான் உங்களுக்கு எனி கோட்ஸ் வாங்கணும்னாலும் அதுக்கு எல்லாமே ஆன்லைன் தான். ஸ்ரம் சுவிதா இன்னொரு போர்ட்டல், நௌக்கரி மாதிரியே ஒரு கேரியர் போர்ட்டல் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் த போர்ட்டல்ஸ், எவ்ரிதிங் டிஜிட்டலைசேஷன் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன் இன் த ஃபியூச்சர் when the codes are new codes are implemented. அடுத்ததா இதுதான் வந்து மேஜர் திங்ஸ், பார்க்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய திங்ஸ். இன்னும் ஸ்பெசிஃபைடா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் இஎஸ்ஐல இருக்கக்கூடிய ஒன்னொன்னு ரெக்கார்ட்ஸ் என்ன மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கும் இதே மாதிரி ஸ்பெசிபிக் வீடியோ இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண சொல்லுங்க. ஸோ எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு இமீடியட்டா தெரியும். we are providing all the service, HR services. ஏதாவது உங்களுக்கு சர்வீசஸ் வேணும்னா you can contact us. Thank you for watching. இதை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருங்க. Thank you for watching.